ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு கேள்வி. கோயில்கள்ல ஆழ்வார்களுக்கு திருமேனி இருக்கின்றன. அந்த திருமேனியை வைத்து நாம் எப்படி எந்த ஆழ்வார் என்று கண்டுபிடிப்பது? இப்ப நம்மாழ்வார்னா நமக்கு சட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். திருமங்கை ஆழ்வார்னா நமக்கு சட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டாள் என்றால் கண்டுபிடித்து விடலாம். ஆனா மற்ற ஆழ்வார்களை நாம் எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆமாம், நம்மாழ்வார் பொதுவாக சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். பொதுவா உபதேச முதிரை இருக்கும், வீற்றெழுது திருக்கோலம் இருக்கும், திருமுடியிலே கொண்டை போல ஒரு அமைப்பு இருக்கும். அதை வைத்து நாம் நம்மாழ்வார் என்று கண்டுபிடித்து விடலாம். திருமங்கை ஆழ்வார் பொதுவா கையில வாளோ வேலோ வைத்துக் கொண்டிருப்பார். சில இடங்களிலே குமுதவல்லி நாச்சியார் அருகிலே எழுந்தருளி இருப்பார். அதனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டாள் நாச்சியார் நம்மவே தெரியும், நமக்கு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மற்ற ஆழ்வார்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது என்றால், ஒரு சில ஆழ்வார்களுக்கு விசேஷமான அடையாளங்கள் உண்டு. இப்போ மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வார், இவர்கள் கையில தாளம் இருக்கும் பொதுவா. அதே போல திருப்பாணாழ்வார் கையில வீணையை வைத்துக் கொண்டிருப்பார் பல இடங்களிலே. ஒரு சில இடங்கள்ல தாளம் கூட வச்சுருப்பார். அதே போல தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கு பூக்குடலை இருக்கும். மற்ற ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவர்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட அடையாளம்னு சொல்ல முடியாது. ஆனா பொதுவா அவர்கள் பல திவ்யதேசங்கள்ல வீற்றிருந்த திருக்கோலம் இருக்கும். மூலவருக்கு உற்சவன் என்ற திருக்கோலம் இருக்கும். திருமழிசை ஆழ்வாரும் பல இடங்கள்ல மூலவருக்கு வீற்றிருந்த திருக்கோலம் இருக்கும். ஆனா இவர்களெல்லாம் நம்ம தனித்துவமா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவர்களுக்கு தனித்துவமா ஒரு குறிப்பிட்ட அடையாளம்னு சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு நமக்கு பழக்கம் இருந்ததுன்னா அந்த திவ்யதேசத்துல, நாம் போகக்கூடிய திவ்யதேசத்துல மீண்டும் மீண்டும் இந்த ஆழ்வார்களை சேவித்தோம்னா முக அடையாளத்தை வைத்து கொஞ்சம் கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.org